இந்த எலெக்ஷன்ல வந்து அதிமுகவோட பங்கு என்னவா இருக்க போகுது? அதோட ரோல் என்ன பண்ண போகுது? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த கட்சியே இப்போ ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில தான் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அந்த கட்சியோட வந்து பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் சந்திச்ச எல்லா எலெக்ஷன்லயும் தோல்விய சந்திச்சிருக்காரு. அதுக்கு வந்து அ ஆப்போசிஷன்ல இருக்கிற பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயோ, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, இல்ல இந்த கட்சியில வந்து 2, 3 பிரிவுகள் ஏற்பட்டதுனால அந்த தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். எனிவே அந்த கட்சிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். அவரோட தலைமையில தான் அந்த கட்சி இயங்குது. ஒரு பெரிய வோட் பேங்க் கிட்டத்தட்ட 43% வோட் பேங்க் வச்சிருந்த கட்சி இன்னைக்கு ஒரு 20%க்கு வந்து பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு. அல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பிரிவுகளா அது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு கட்சி தலைமை வந்து அந்த தொண்டர்கள, நிர்வாகிகள எப்படி அரவணைச்சு போறாங்க அப்படின்றதுல தான் அந்த கட்சி வந்து கட்டுக்கோப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐயா எம்ஜிஆர் வந்து அதிமுகவை தொடங்கி கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியான வெற்றியை பெற்று ஒரு ஆளுமையான ஒரு ஆளுங்கட்சியா அவர் இருக்கும்போது, ஒரு தோல்வி பெற்ற திமுகவை கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் அந்த 15 வருடங்கள் வந்து கட்டி காத்தது வந்து ஐயா கருணாநிதி. அந்த இடத்துல வந்து எல்லா அரசியல்வாதிகளும் அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்த அரவணைச்சு போகிறது எப்படி, அந்த கட்சியை எப்படி வந்து வழிநடத்துறது, தொண்டர்கள், நிர்வாகிகள் அயற்சி ஆகாமல் பிரிந்து போகாமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணணுன்றது அவர்கிட்ட நிச்சயமாக, அது மாற்றுக் கட்சி தலைவராக இருந்தால் கூட அவர்கிட்ட நிச்சயமாக அதை எடுத்துக்கணும். மற்ற விவகாரங்களை விட்டுருவோம், கட்சி சம்பந்தமாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடை வந்து ஈவன் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா கிட்ட கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு அயன் லேடின்னு சொல்லுவாங்க அவங்கள, அந்த ஒரு ஒன் மேன் ஆர்மி, ஒரு ஃபிங்கர் டாப்பில் வந்து அந்த கட்சியை அவங்க வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தது. கடைசி வரையிலேயே அந்த கட்சி வந்து வேறு எங்குமே சிதறாமல் தொடர்ச்சியான வெற்றியை பெற்று வர்றதுக்கான அந்த அமைப்பு அந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்களோட ஆளுமை, அந்த நிர்வாகிகளை அரவணைச்சு வச்சிருக்கிறது. ஏன்னா ஒரு அயன் லேடின்னு சொல்கிற அவங்களே கூட யாராவது ஒருத்தர் வந்து கட்சி விட்டு போகிற மாதிரி இருந்தால் அவங்க நேரடியாகவே அவங்களுக்கு ஃபோன் போட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்கள் என்ன குறை அப்படின்னு சொல்லி அதை சரி செஞ்சு அந்த கட்சியில் அவங்க வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு ஆளுமைக்கு அழகான ஒரு விஷயம்.